வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக வந்து நான் வாங்கணும்னு நினச்ச ப்ராடக்ட், உங்களுக்குமே பிடிச்ச ப்ராடக்ட். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 24 hours சேலஞ்ச் வந்து பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டும் வாங்குங்க, அது அன்பாக்சிங் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் தான் வாங்கியிருக்கோம். இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த அந்த பாக்ஸ். இது அமேசான்லேருந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து நம்மளுக்கு டெலிவரி ஆச்சு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, மிலிட்ரி டென்ட் இது. ஸோ எனக்கு பார்த்தனுமே இது ரொம்ப பிடிச்சிருந்தனையும் நான் இதை வந்து வாங்கிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அன்பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்த அன்றைக்கி இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் டேமேஜ் எதுவும் இருக்கான்னு மட்டும் பார்த்தேன். மித்தபடி நான் இது பண்ணலை. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதை. அவ்வளோதாங்க, இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ண பிறகு உள்ளக்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பேக் வந்து தந்திருக்காங்கங்க. பேக் அதாவது ஆர்மி அந்த அவங்க சட்டை போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த யூனிஃபார்மோட கலர் இதில் வந்து பேக் வந்து தந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. நம்ம எங்கே போனாலும் ஈஸியாக வந்து கொண்டு போய்க்கலாம். ஸோ அதுக்காக தான். வெயிட் வந்து 1 கிலோ தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தங்குறதுக்கு 2 ஆள் தங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு இதை வந்து கரெக்டாக வந்து போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெருசாக இருந்தால் எந்த இது இருக்குன்னு. இதில் நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தங்குற மாதிரி உள்ளது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1080 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இது அமேசானில் லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை இப்போ ஓப்பன் பண்ணனே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டென்ட் வந்து போடுறதுக்குரிய அந்த கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அது தந்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேரி பேக் இந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி மெட்டீரியலாக தான் இருக்குது. எனக்கு என்ன ஒரு இதுனா இது வந்து ரொம்ப நைஸாக இருக்குது. ஸோ அதுதான் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து ரொம்ப திக்காக இல்லை. ஸோ அது ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கை வந்து தந்திருக்காங்க. இந்த ஸ்டிக்கை மட்டுமே கனெக்ட் பண்ணி இப்படி இது பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிக்கு வந்து தந்திருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி தான் எடுத்து பார்க்கலாம் நம்ம. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது அதாவது டென்ட் வந்து நம்ம வந்து வெளியே இடத்துல போய் தானே பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து மண்ணில் வந்து இதை புதைச்சி வச்சு அடிச்சுக்கிற காற்றுக்கு வந்து பறக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஆணி தந்திருக்காங்க. நம்ம மேலே தான் செட் பண்ண போகிறோம், நம்மளுக்கு இது தேவையில்லை. இது தாங்க இந்த பேக்கில் உள்ளது, மித்தபடி எதுவுமே இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து செட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி டென்ட் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பராக வந்து டென்ட் வந்து இங்கே தான் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டே வந்து நான் டென்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து இங்கனக்குள்ளே நம்ம வந்து வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டென்ட்டை வந்து நான் இங்கனக்குள்ளே தான் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே நான் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து விரிச்சிக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக சமமாக இருக்கிற மாதிரி வந்து ஃப்ளாட்டாக வந்து இருக்கிற மாதிரி மட்டும் விரிச்சிக்கிறேன் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து விரிச்சாச்சு. அவ்வளோதாங்க, அழகாக வந்து நம்ம வந்து விரிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிக்கை தான் நம்ம கரெக்டாக வந்து வைக்க போகிறோம். இது ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்டிக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு 2 டைப்பில் வந்து ஸ்டிக் வந்து தந்திருக்காங்க. ஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அழகாக வந்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் லென்த்தாக வந்து போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வளையிறதுக்காக அந்த மாதிரி தந்திருக்காங்க. இப்போ வந்து இதை வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து இதை ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சாச்சு. நல்லா ரொம்ப பெருசாக தான் இருக்குது. சரி ஓகே, இதே மாதிரியே வந்து இந்த ஸ்டிக்கையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கனக்குள்ளே இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இங்கனக்குள்ளே உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளக்க இருந்து இந்த இதில் வந்து பின் பண்ணுற மாதிரி தான் தந்திருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் துணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாத் வந்து ரொம்ப நைஸாக இருக்குது. ஸோ இது வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரெயினுக்கு நல்லா தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். 2 கிளாத் கூட தந்திருக்கலாம். ரொம்ப சிங்கிள் கிளாத்தாக இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து தான் இதை யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அந்த சைடு வந்து வச்சாச்சு. வச்சதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்டிக் வந்து அதாவது கரெக்டாக வந்து பின் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தந்திருக்காங்க. இதில் வந்து பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து வந்துக்கிறேன். இந்த சைடு வந்துட்டு அதை அப்படியே தூக்க போகிறோங்க. கரெக்ட், அப்படியே தூக்கிட்டு இதில் வந்து பின் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், இப்போ பின் பண்ணியாச்சு. நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி பின் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து இன்னொருக்க பார்த்து பின் பண்ணிக்கலாம். ஐயோ, இங்கே மாட்டேன் அங்கே போயிடுது. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து பின் பண்ணிக்கோங்க.
எப்படியோ நம்ம கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டை வந்து நம்ம வந்து மாட்டியாச்சு. சிங்கிளால் வந்து மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா அங்கே பின் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து பின் பண்ணமுல ஒன்று உருவிடுது, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படியோ நம்ம வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் டென்ட் வந்து நம்மளுக்கு சூப்பராகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து மழை, சப்போஸ் வந்து மழை பெய்யுது அப்படின்னா இதை வந்து மாட்டிக்கலாம். மழை பெய்யலைன்னா மாட்டணும்னு அவசியமே இல்லை. இதை ஒரு சேஃப்காக அதுவும் சிம்பிளாக மாட்டுற மாதிரி தான் இருக்குது. இதை வந்து சும்மா அப்படியே மாட்டி விட்டுக்கலாம். நம்ம இது மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா மழை பெய்யும் போல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து தண்ணி வராது. ஸோ அதுக்காக தான். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பரான டென்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து ஜிப் போட்டு கவர் பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து மூடிக்கலாம். நம்ம சிம்பிளாக தான் இருக்குது. சூப்பரில் நம்மளுக்கு டென்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கும் வந்து சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. இதை வந்து நான் சுற்றி காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கொஞ்சம் நல்லா பெருசாக தாங்க இருக்குது. நம்ம 2 பேர் தங்கலாம், தாராளமாக 2 பேர் தங்கலாம். அந்த மாதிரி தான் வந்து டென்ட்டு வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஏன்னா நல்லா கால் நீட்டி வந்து படுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. மேலே வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் காற்று வந்து போகிறதுக்கும் அது போக ரெயின் வந்து வந்துச்சு அப்படின்னா கீழே வந்து வர்றதுக்கும். சப்போஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேக்காடாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து எடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு டென்ட் வந்து சூப்பராக வந்து இருக்குது. சிம்பிளாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. ஒரு மிலிட்ரி டென்ட் வந்து நல்லா நம்மளுக்கு வந்துருச்சு. இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து உள்ளே போகலாமா? செம்மையாக இருக்குது. அழகாக வந்து தங்கிக்கலாம் ஒரு ஆள், அந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து இப்போ உள்ளக்கு தான் இருக்கேன். பாருங்களேன், சிம்பிளாக இருக்குது. வா இவகரீஸ். 2 பேர் தாராளமாக தங்கலாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. கால் நீட்டி அப்படியே படுத்துக்கலாம். நல்லா ஹைட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. 6 அடி வசரத்துக்கு தந்திருக்காங்க. ஸோ அதனால் 6 அடி இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த தந்திருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வந்து இந்த மூச்சு வர்றது, கொஞ்சம் காற்று வந்து வெளியே போகிறதுக்கு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து இதை மூடணும்னு அவசியம் இல்லை, ஃபுல்லாகவும் மூடிக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா கொசு வலை, அதாவது நம்மளுக்கு கொஞ்சம் காற்று நல்லா வரணும். ஸோ அதுக்காக ஒரு ஜிப் வந்து தந்திருக்காங்க. இதை வந்து பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா பாருங்களேன் நம்மளுக்கு கொசு வலையாகவும் இதாக இருக்கும். அதுபோக காற்று நம்மளுக்கு நல்லா உள்ளக்க வரும். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் தான் இந்த இது தந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க உள்ளக்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். பாருங்கள், இது நம்ம டென்ட்டு. உள்ளக்க வந்து அழகாக இருக்கும். எனக்கு வந்து இதை வந்து எந்த ஒரு இதுவும் தெரியல. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். எங்கேயாவது வந்து கேம்ப் போடுறதா இருக்கட்டும், எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னு வைங்களேன், ஈஸியான மெத்தடில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அழகாக வந்து ரெடி பண்ணி விட்டுறலாம். ரெடி பண்ணிவிட்டு 2 பேர் தங்குற மாதிரி வைக்கலாம். இதில் 4 பேர் தங்குற மாதிரி இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இது 2 பேர் தங்குறதே இது போதுமானது தான். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே வச்சு படுத்துக்கிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு ஆள் தங்குற அளவுக்கு வந்து நல்லா படுக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இதை வச்சு கண்டிப்பாக வந்து நம்ம 24 hours சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக போடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டென்ட் வந்து வந்துருச்சுல. ஸோ வெளியே போயா இருக்கட்டும், எங்கேயாவது வந்து நம்ம 24 hours வந்து டென்ட்டில் வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க வெளியே வந்து காட்டுறேன். பாருங்களேன் நம்ம டென்ட்டு. அந்த குட்டி பையன் வந்து இருக்கான். செமையாக இருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இதை வச்சு 24 hours சேலஞ்ச் வந்து கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.